இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது இந்த SP-125யும் ஷைனும் வந்து இருக்கு. ஷைனில் வந்து ஃபஸ்ட்டு டைம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே வந்து நீங்கள் மீட்டரை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அட்டன் டைமில் ரெண்டு பட்டனையும் வந்து சேம் பண்ணும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா கண்ட்ரோல் பண்ணும். சாரி, இதுக்குள்ள நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கொடுப்போம். இப்போ நமக்கு வந்து டைம் சேஞ்ச் ஆகும். ரெண்டுத்தையும் ஒரு 2 செகண்ட் அவ்வளோதான். நீங்கள் அப்படி இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுவாகும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே வந்து நமக்கு டைம் இதுவாகிடும். ஆஸ் யூஷுவல் இருந்தது நமக்கு அதே மாதிரி வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு ஷைனுக்கு நான் காட்டுறேன். ஷைன்லேருந்து நம்ம SP-125க்கு வந்து வந்துட்டோம். இதில் வந்து சேஞ்ச் வந்து நம்ம டைம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு பட்டன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மூவ் பண்ண நமக்கு இதுவாகும். பட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து காட்டும் ஒன்று ஒன்றா. நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓகே கொடுங்க. செட்டிங்ஸ் வந்து ஓகே கொடுப்பாங்க. எப்படி கொடுக்கணும்னா அகெயின் ரைட் அமுக்கணும். சரிங்களா? இதை வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷன் போங்க, அங்கே ஓகே கொடுங்க. இதில் வந்து தீம்ஸு ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் இருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் பிரைட்னஸும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆட்டோ மேனுவலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம குறைச்சிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம குறைச்சிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஆட்டோவில் இருக்கிறதே இது பண்ணிக்கோங்க. பேக் வர்றதுக்கு சேம் இதே பேக் அனுப்புவோம். டிஸ்பிளேக்கு போனீங்கன்னா டிஸ்பிளே பார்ஸு சாம்பிள்ஸு நெக்ஸ்ட்டு பிரைட்னஸ் தீம்ஸ் இதில் வந்து டார்க்கா லைட்டா அப்படின்றது இருக்கும். நீங்கள் டார்க் வேணுன்னா டார்க் வச்சிங்க, இல்லைனா வந்து லைட் வேணுன்னா லைட் வச்சிங்க. நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து நமக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துருக்கும். ஜென்ரலுக்கு போங்க. இதில் வந்து நமக்கு அந்த டேட் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் தான், ரைட்டன் கொடுங்க. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை வந்து மாற்றுங்க. இப்போ வந்து மாற்றிக்கலாம். டைம் இங்கே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஹவர்ஸு. இது வந்து இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இங்கேயும் வந்து மினிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டேட்டு மந்த்து எல்லாமே வந்துடும். இது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போதும். சேஞ்ச் பண்ணி சேவ் கொடுத்தோன்னா முடிஞ்சு. நம்ம வந்து அப்படியே ஆஸ் யூஷுவல் பேக் வந்துட வேண்டியதான். ஜென்ரல்லே வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் பேரிங் ரீசெட்னு வந்திருக்கு. ப்ளூடூத் பேரிங் வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது, ஏன்னா டைம் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டைம் கிடையாது நம்மக்கிட்ட. டைம் இல்லை. நம்ம இதுக்கு ஒரு நாள் வரலாம். நம்ம ஹோண்டா ஹார்னெட் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து நம்ம இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்வீஸில் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது. சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுதான் மக்களே. நீங்கள் டைம் மாற்றணும்னா ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போனீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இங்கே நீங்கள் வந்துட்டு அகெயின் ரைட்டு இதில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். இது ஹவர்ஸு, இது மினிட்ஸு. இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இயரு மந்த்து அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. பட் இதுதான் விஷயம். உங்களுக்கு ரெண்டுத்துக்கான டைம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு காமிச்சிட்டேன். மேபி இந்த பைக் எடுத்துகிட்டு இப்போ வரைக்கும் யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது டார்க் மோடில் இருக்கா, இப்போ அகைன் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே போங்க. இப்போ ஓகே, இதில் தீம்ஸுக்கு வாங்க. இப்போ வந்து ஆட்டோவிலேயே கொடுத்துடலாம். ஆட்டோவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அதே வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. அண்ட் இன்னொரு நாள் வரும்போது நம்ம அந்த ப்ளூடூத் பேரிங் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக வந்து காட்டுறேன். அண்ட் ரெண்டு பைக்கும் வந்து நான் உங்களுக்கு எப்படின்றது காமிச்சிட்டேன். டைம் செட் பண்ணுறது
மேபி இதுக்கப்புறம் யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 பைக்குக்கும் வந்து தரமாக வந்து டைம் எப்படி செக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சில சேனல் வந்து பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியல. பட் நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுங்க. அதை மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. இதுதான் விஷயம். இப்போ 2 பைக்ஸ்க்கான அந்த டைம் மாற்றுறதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு சிம்பிள் ஸ்லீக்காகவே வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் மக்களே, சின்ன வீடியோ தான். அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு இந்த 2 வேரியண்ட்லேயும் வந்து பிடிச்சது என்னன்றது பார்த்தீங்கன்னா நான் SP 120 தான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நமக்கு இந்த பைக் ரிவ்யூக்கு ப்ரொவைட் பண்ணது KKJ Honda நிற்கொன்றும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷைனினுடைய ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் SP 125 ஷைனினுடைய ஒரு கம்பேரிசன் வீடியோவும் டீட்டெயிலாக வந்து வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் தான் ABS வரப்போகுது, அதுக்குள்ளே வந்து இந்த வீடியோ வந்து போடுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. பட் இந்த வீடியோ எடுத்தது கொஞ்சம் வந்து டிலே ஆகி போச்சு. அதனால தான் வீடியோ வர்றதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வீடியோலாம் எடுத்தாச்சு, பட் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஐ எம் சாரி ரியலி, அது மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது, பட் கொஞ்சம் டைம் டூரேஷன் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து டீட்டெயிலாக வரும், செக் பண்ணி பாருங்கள். அது ABS வேரியண்ட்டும் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் கண்டென்ட்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சிம்பிள் ஒன் எனர்ஜி வந்திருக்கு. அதனுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும், செக் பண்ணி பாருங்கள்.